திமுக விமர்சனம் பண்ணா திமுககாரங்களுக்கு கோவம் வரணும். இல்ல திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுகவுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லக்கூடிய திகாக்கு கோவம் வரணும். ஆனா விசிகாக்கு ஏன் கோவம் வருதுன்னு நமக்கு தொடர்ந்து தெரியல. ஆர்எஸ்எஸ்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் வந்து சீமானும் விஜயம் அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சீமான் எனக்கு சொல்லியிருக்காரு. ஆமா எங்களுக்கு அண்ணன் திரும்ப தான் பிரசவம் பார்த்தாரு சொல்லிட்டு. அதுக்கு சில விசிகா சார்ந்தவங்க வந்து ரைட்டப் எழுதுனானுங்க. ஆமா பிரசவம் பார்த்தது உண்மைதான், அதை சரியா பார்க்கல, இப்படி போயிடான்னு சொல்லி தெரியாது சொல்லிட்டு அதுக்கு கவுண்டர் வேறு கொடுத்துட்டு இருக்கானுங்க. திரு விஜய் அவர்களை குறிப்பாக கார்னர் பண்ணி இவர் வந்து கிறிஸ்டியன், இவர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு கார்னர் பண்ணி அந்த கட்சியை ஒரு கிறிஸ்துவர்களுக்கான கட்சி, அங்கே பாருங்கள் ஆதவ அர்ஜுனா இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, இப்போ போன ஃபெலிக்ஸை கூட லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க, இவரோட கிறிஸ்டின் தான் நல்லா போயிட்டாரு சொல்லிட்டு. யார் எழுதுறா? பாஜக கிடையாது. ரொம்ப தெளிவாக நீங்கள் கவனிக்கணும். திமுகவை சார்ந்தவர்கள் எழுதிட்டு இருக்காங்க தாவேக்கா என்பது ஒரு கிறிஸ்தவ அமைப்புன்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமானை விட மிக கடுமையாக திமுகவை எதிர்த்தவர் அண்ணன் திருமாவர்கள். நீங்கள் பழைய வீடியோலாம் போய் பாருங்க. நீங்கள் இப்போ சீமான் அண்ணன் பெரியார் எதிர்த்தா யாருக்கு கோவம் வரணும்? ஒன்று திகாவுக்கு கோவம் வரணும், இல்லை திராவிட மாடலுக்கு கோவம் வரணும். அதிமுக கோவம்லாம் வராது. ஏன்னு கேட்டால் அவங்க லிஸ்ட்லேயே கிடையாது. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அண்ணா நாம வாழ்க, அம்மா நாம வாழ்க, எடப்பாடி முதலமைச்சர் அவ்வளோதான். 3 தான் உங்களுக்கு விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ அம்பேத்கர் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ தலித் அட்ராசிட்டி நடந்திருக்கு. என்னைக்கா திமுக திக ஒரே ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருப்பானுங்களா? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவனர் மற்றும் வழக்கறிஞருமான பிரதாப் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இப்போ திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சீமானை தாக்குவதையே ஒரு வேலையாக வைத்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல எழுது. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் அந்த விவகாரத்துக்காக மதுரையில பேச போன அவர் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் சீமானும் விஜயும் என்று பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது திமுக விமர்சனம் பண்ணால் திமுககாரங்களுக்கு கோவம் வரணும். இல்லை திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுகவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய திகாக்கு கோவம் வரணும். ஆனால் விசிகாக்கு ஏன் கோவம் வருதுன்னு நமக்கு தொடர்ந்து தெரியல. அவர் அண்ணன் திரும்ப மட்டும் கிடையாது, அண்ணன் வன்னியர் உட்பட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழரையுமே பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல மோசமானவர்கள் என்று சித்தரித்து கொண்டு வராங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, இப்போ கூடுதலாக வந்து விஜயமே கூட சேர்ந்துட்டாரு. என்னன்னா திமுகவுக்கு ஒரு பாலிசி ஒன்று இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ராமதாஸ் அவர்கள் கவுண்டர் கொடுக்குன்னு வச்சுங்களேன், யாரை பேச வைப்பாங்கன்னா துரைமுருகன் அவர்களை பேச வைப்பாங்க. அதே போல் நான் திருமாவளவனுக்கே கவுண்டர் கொடுக்கணும்னா யாரை பேச வைப்பாங்கன்னா ஆர்எஸ் அவர்களை பேச வைப்பாங்க. விசிகால ஒரு கருத்தை வந்து திரு ஆதவர்ஜனா சொல்றாரு. ஆதவர்ஜனா வாயை அடக்க வேண்டும் என்று ஆர்எஸ் அவர்கள் வந்து திருமாவளவனுக்கு கட்டளை போடுறாரு. அறிவுரை கூட சொல்ல, நீங்க வந்து சொல்லுங்க, திருமாவளவன் கண்டிக்கணும், இது எப்படி என்கரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு கட்டளை போடுறாரு. அப்ப திமுக இப்படிதான் ஒவ்வொரு தடவையா பயன்படுத்தும். அந்த வகையில ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமானை வந்து ஆரம்ப காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி எங்க தோழமை கட்சி தான், நாங்க சீமான் அப்படிலாம் பார்க்கலாம்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் தான் ரொம்ப கடுமையா வந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்தவங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் வந்து சீமானும் விஜயம் அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சீமான் எனக்கு சொல்லியிருக்காரு. ஆமா எங்களுக்கு அண்ணன் திரும்ப தான் பிரசவம் பார்த்தாரு சொல்லிட்டு. அதுக்கு சில விசிகா சார்ந்தவங்க வந்து ரைட்டப் எழுதுனானுங்க. ஆமா பிரசவம் பார்த்தது உண்மைதான், அதை சரியா பார்க்கல, இப்படி போயிடான்னு சொல்லி தெரியாது சொல்லிட்டு அதுக்கு கவுண்டர் வேறு கொடுத்துட்டு இருக்கானுங்க. இப்போ 2 பேரை வந்து திமுக வந்து டார்கெட் பண்ணுறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது கருத்தியல் ரீதியாக. ஒன்று வந்து அவங்க பாஜக வந்து சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து நாம் தமிழர் கட்சியை சொல்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா 3 எதிரியை சந்திக்குது. ஒன்று திமுக, தாவேகா, அதே போல் பாஜக. நான் ஏன் அதிமுக சேர்க்கல அப்படின்னா பாஜக அதிமுகலாம் ஒன்று தான்றதுனால சேர்க்கல நான். இப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா வந்து தாவேகாவும் நாம் தமிழரும் சண்டை போட்டுப்பாங்க, இவங்க 2 பேரையும் வந்து எதிரியாக வச்சிருக்கதா வந்து திமுக அனுப்புது. உதாரணத்துக்கு பாருங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மதவாத அரசியல்னா அது பாஜக ஆர்எஸ்எஸ் தான் சொல்லுவோம். நான் சமூக நாட்களாக பார்க்குறேன், திரு விஜய் அவர்களை குறிப்பாக கார்னர் பண்ணி இவர் வந்து கிறிஸ்டியன், இவர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு கார்னர் பண்ணி அந்த கட்சியை ஒரு கிறிஸ்துவர்களுக்கான கட்சி, அங்கே பாருங்கள் ஆதவ அர்ஜுனா இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, இப்போ போன ஃபெலிக்ஸை கூட லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க, இவரோட கிறிஸ்டின் தான் நல்லா போயிட்டாரு சொல்லிட்டு. யார் எழுதுறா? பாஜக கிடையாது. ரொம்ப தெளிவாக நீங்கள் கவனிக்கணும். திமுகவை சார்ந்தவர்கள் எழுதிட்டு இருக்காங்க தாவேக்கா என்பது ஒரு கிறிஸ்தவ அமைப்புன்னு சொல்லிட்டு. அப்போ இந்துத்துவ அரசியலை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த திமுக இன்று யாரை எதிர்த்து கொண்டிருக்கிறது? திரு விஜய் அவர்களை கிறிஸ்தவர் என்று எதிர்க்குது. நீ அரசியல் விமர்சனம் பண்றாரு. திரு விஜய் அவர்கள் திமுகவை கிழிக்கணும் கிழிக்கிறாருல்ல, ஏதோ தன்னால் முடிஞ்சவற்றை சுட்டி காட்டார் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு துளியாவது இந்த திமுகவுக்கு தைரியம் இருந்தா அவர் எதிர்த்து பேசுறாங்களா? இல்லை. ஏன்னு கேட்டா
திமுக பண்ணக்கூடிய பிழைகளை யார் எதிர்த்து கேட்டாலுமே அவங்களுக்கு அதை நிறுவுவதற்கான எந்த விதமான சோர்ஸுமே கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க தப்பு பண்றாங்க. நீ எப்படி அம்பல தான் படுவ நீ போயிட்டு என்கிட்ட என்ன சொல்ல இப்ப ஊழல் கட்சி திமுகன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். எங்ககிட்ட ஊழல்ன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல ஹைகோர்ட் என்ன முடியாது. சொல்லியிருக்கு? இன்னைக்கு நேத்து கூட என்ன சொல்லுச்சு? சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் குடுத்துருக்காங்க ஹைகோர்ட். அத மட்டும் இல்லாம நீதிபதிகளுக்கு சுட்டிக்காட்டுறாங்க. இந்த அரசாங்கம் இது பக்காவான பழிவாங்கல் தான் இது. உங்களுக்கு உண்மையாவே நீங்க ஒரு அரசாங்கமா இருந்தா, ஈடி 2க்கு ஆமா. 1க்கு 2 முறை குடுக்குது இல்லையா? அத நீ வந்து அவங்க மேல அவங்க மேல நடவடிக்கை அரசாணை. எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நீதிமன்றம். அப்ப திமுக இன்னைக்கு என்ன பண்ணுது? இந்த மதவாத அரசியலை ஒரு புறம் வந்து விஜய் அவர்கள் மீது திணிக்கிறாங்க. இந்த பக்கம் அண்ணன் திருமா என்ன சொல்ட்டாரு? ஆர்எஸ்எஸ், பிஜேபியினுடைய பெற்றெடுத்த குழந்தைகள் சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. என்னன்னா, ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமானை விட மிக கடுமையாக திமுகவை எதிர்த்தவர் அண்ணன் திருமாவர்கள். நீங்க பழைய வீடியோலாம் போய் பாருங்க நீங்க. கட்டு நிச்சயமா. விரியன், கண்ணாடி விரியன், திமுக ஒரு மோசமான கட்சி. 2வது இன்னைக்கு பெரியார வந்து அண்ணன் சீமான் வந்து இழிவுபடுத்திட்டாரு. பெரியார் எதிர்க்கிறார்ன்னு சொல்றாங்க இல்லையா? இவங்கன்னா பேச மட்டும் தான் பேசுறாங்க. விசிக கட்சியுடைய பொதுச் செயலாளர், எழுத்தாளர் அண்ணன் ரவிக்குமார் இருக்கார் இல்லையா? பெரியாரை மிக மோசமான முறையில் விசிகாவுடைய பத்திரிகையான தாய்மண் பத்திரிகையில எழுதினவரு. நான் சொல்றது அ அவதூறு பரப்புனார்ன்னு சொல்லல. ஆதாரத்தோட நல்ல எழுத்தாளர் ரவிக்குமார் நல்ல எழுத்தாளர் தான். நீங்க இந்த பல பேர் வந்து திமுககாரர் மட்டும் தான் அவர விமர்சனம் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் தெரியும் பல பேருக்கு. நல்ல எழுத்தாளருமே கூட. அப்படிப்பட்டவர் பெரியாரை வந்து அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க பெரியார் வந்து சொந்தமாயிட்டாரு. இப்போ சீமான் அண்ணன் பெரியார் எதிர்த்தா யாருக்கு கோவம் வரணும்? ஒண்ணு தி.க.க்கு கோவம் வரணும். ஆமா. இல்ல திராவிட மாடலுக்கு கோவம் வரணும். அதிமுக கோவம்லாம் வராது. ஏன்னு கேட்டா அவங்க லிஸ்ட்லயே கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அண்ணா நாம வாழ்க, அம்மா நாம வாழ்க, எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும். அவ்வளோதான் 3 தான் அவங்களுக்கு விஷயம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா இவங்க பெரியார வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வி.சி.க கிட்ட. நீங்க அம்பேத்கருடைய கட்சியா இல்லையா? அம்பேத்கர் கொள்கை கடைபிடிக்கிற கட்சியா இல்லையா? வி.சி.கல எல்லாருக்குமான கட்சி. வி.சி.க எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சின்னு சொல்றீங்க. நான் வந்து வேணான்னுலாம் சொல்லல. ஓகே வி.சி.க பொது கட்சி தான். நான் வந்து இல்லன்னுலாம் சொல்லல. திமுக மாரி நம்ம வந்து பொது தொகுதி நீங்கலாம் ஆசைப்படலாமான்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. தப்பு அது. எல்லா கட்சியுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட சாதி மதத்துக்கான கட்சியா பார்க்க வேணாம். ஒரு சில பேர் பண்ணா நீங்க பாருங்க. இப்ப அந்த வி.சி.க வந்து ஒரு அம்பேத்கரி கட்சியா அறியப்பட்டிருக்கு. வி.சி.க இருக்கக்கூடிய 90% மேல இருக்கக்கூடியவங்க பட்டியல் சமூக மக்கள் தான். ஆமா. அவங்க பெரியாருடைய மூஞ்சி பார்த்தோன்னா வந்து வி.சி.க கட்சி வரல. இல்ல. அம்பேத்கர் அவர்களுடைய ஆமா. கொள்கைய வந்து நான் திரும்ப வந்து நடைமுறைப்படுத்த தான் வி.சி.க கட்சிக்கு வந்தாங்க. சரி ஓகே. இது அப்புறம் வச்சுக்கங்க. இப்போ தமிழ்நாட்டுல எத்தனையோ அம்பேத்கர் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ தலித் அட்ராசிட்டி நடந்திருக்கு. என்னைக்காவது திமுக, தி.க ஒரே ஒரு கண்டன அறிக்கை குடுத்துருப்பானுங்களா? இதுவரைக்கும் கிடையாது. அவங்க குடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, அவங்களுக்கு இந்த பெரியாரே போதுமானது. இவரே நமக்கு பிதாமகர்ன்னு நினைக்கிறார்கள். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற வழி இல்லாம பெரியார நம்ம கொண்டாடினா தான் நம்மள பொதுவானவர்களா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு தன்மை வி.சி.க.க்குள்ள ஊடுருவி இருக்கு. எனக்கு அது ரொம்ப பார்க்கறதுக்கு நமக்கு தான் கஷ்டமா இருக்கு. என்னன்னா, உங்கள வந்து அண்ணன் சீமான் போன்றவர்கள்லாம் வந்து திருமாவர்களை ஜாதி தலைவர் சொல்வது கிடையாது. இன்னும் பல பண்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணன் திருமாவர்களுடைய அந்த ஈழத்திற்காக அவர் குரல் கொடுத்த அந்த இல்ல. பேச்சு எல்லாமே வந்து மதிக்கிறாங்க தான். ஆனா இவரே வந்து பெரியார தூக்கி வச்சுனா தான் எங்களெல்லாம் வந்து பொதுத் தலைவரா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, அது ஏற்புடையதே கிடையாது. இங்க நிச்சயமா. பெரியார் இன்றைக்கு தேவையா? தேவையில்லையா? என்று கேட்டால், பெரியார் உண்மையாவே உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும், தமிழர்களுக்கும் ஏதாவது செஞ்சிருந்தா நீங்க கொண்டாடுங்க. ஆனா பெரியார் பேர சொல்லிட்டு, நான் ஊழல் பண்ணுவேன், கொள்ளையடிப்பேன், சாதி பார்த்து தான் சீட்டு குடுப்பேன்னு சொன்னா, அப்ப அந்த பெரியார அம்பலப்படுத்தணுமா? வேணாவா? கண்டிப்பா. அதுதானே சீமான் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது தமிழ் தேசியம், போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியது திருமாவா, சீமானா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல எழுது. இன்னைக்கு வி.சி.க தமிழ் தேசியம்லாம் பேசல இல்லையா? அவங்க இன்னைக்கு பேசக்கூடியது என்ன? இல்ல 26 முதல்ல நம்ம திருமா அவர்களை அடையாளம் கண்டது அந்த களத்துல அதுதான் தானே. சொல்றேன் நானு. அதாவது அண்ணன் சீமான் அவர்களுக்கு முன்னேத்தியரா இருந்தவங்க தான் அண்ணன் திருமா அவர்கள், ஐயா வைகோ அவர்களுமே வந்து தமிழ் தேசியம்லாம் பேசின நபர் தான். ஆனா இன்னைக்கு அவங்களுடைய நோக்கம் என்னங்க? 26ல நம்ம வந்து திமுகவ முதலமைச்சர் ஆக்கணும். திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் ஆக்கணும். அப்படின்னு தான் நோக்கம். அப்படின்றப்போ, அவங்களுக்கு நீ தமிழ் தேசியம் பத்திலாம் கவலை கிடையாது. தமிழ்நாட்டில நீ தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும் தான். வேற எந்த கட்சியுமே கிடையாது. அதனால போலி தமிழ் தேசியம்னா யாருன்னா தமிழ் தேசியம் பேசணும் அவங்ககிட்ட போய் கண்டுபிடிங்க. தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும் தான். இப்ப திருமா அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதற்காக சீமானையே குறிவைத்து தாக்குகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ திமுக வந்து சீமானை பார்த்து பயப்படுதா? அந்த அசைன்மென்ட் தான் இவர் செஞ்சுட்டு இருக்காரா இல்ல அப்படின்ற நாம் தமிழ் கட்சியை பார்த்து திமுக வந்து பயப்படுது தான். ஆனா பயப்படுது. சீமானவர்களை பார்த்து பயப்படுது. ஏன்னா, தமிழ்நாட்டுல 2 தத்துவத்துக்கு எதிரான போர் தான். நீங்க எலக்ஷன் ரீதியாவும் பார்த்தாலும், கருத்தியல் ரீதியாவும் பார்த்தாலும். திராவிடத்திற்கும், தமிழ் தேசியத்திற்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, திராவிடம் தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் தான் திராவிடம். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிடம் வந்து என்னவா இருக்கு? இப்போ நான் வந்து ஐதோச பண்டிதரை வாசிச்சவன். ஐதோச பண்டிதர் தான் திராவிடம் என்ற வார்த்தையில வந்து அரசியலவை ஆக்குறாரு. ஆனா, அவர் ஏன் ஆக்குனார் அப்படின்னா,
பார்ப்பனியத்திற்கு ஒண்ணா அவர் வந்து முன் வச்சாரு. அது அன்றைக்கு இருந்த திராவிடம். ஆனா இன்னைக்கு இருக்க திராவிடம் என்ன? அது உதயநிதி, இன்பநிதி சுருங்கிடுச்சு. இப்ப இந்த திராவிடத்த எதிர்க்கணுமா வேணாவா? அப்ப நிச்சயமா. அத தானே அண்ணன் சீமான் எதிர்க்கிறாரு. இப்போ திராவிடத்தை முன்வைத்து அவர் அண்ணன் திரும்ப என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் திராவிடத்த ஆதரிக்கிறேன்னா, திராவிடத்துக்கு சொந்தக்காரனே நான் தான். எங்க தாத்தா அயோத்திதாச பண்டிதர். எங்க தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன். என்னைக்காவது அண்ணன் சீமான் அவர்கள் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களையோ, அயோத்திதாச பண்டிதர்களையோ தனக்கு எதிரான ஒரு நபரா சித்தரிச்சிருக்காரா? கிடையாது. இல்ல. இன்னும் சொல்லப்போனா, தமிழ்நாட்டின் உண்மையான பெரியார் என்று சொன்னால், அது அயோத்திதாச பண்டிதர் என்று சொல்லக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள். நிச்சயமா. பல கருத்துக்கள மக்களிடம் அதுதான் அவர்கள் சொல்றேன். எனக்கு போய் தெரிஞ்சு சேர்க்கிறாங்க. பொது சமூகத்தில் இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதரையும், ரெட்டமலை சீனிவாசனையும் கொண்டு போய் சேர்த்ததே வந்து அண்ணன் ஆமா. சீமான் அவர்கள் தான். இந்த வேலையெல்லாம் நியாயமாக அண்ணன் திரும்ப அவர்கள் செய்திருக்கணும். நான் அத விமர்சிக்க விரும்பல. அத நான் கடந்து போறேன். ஆனா, ஒரு வேலை செய்ற நபரையுமே பார்த்து நீ வந்து பிஜேபி அரசு கைக்கூலி என்று சொன்னால், அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா. இப்போ கூட நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்று கூட பார்த்தீங்கன்னா, காலையில துப்புரவு பணியாளர்கள் அதாவது ஒரு பேரணி நடத்துவதற்காக கூடியிருந்தாங்க. கூடும் முன்னே வந்து கைது செய்து அப்புறப்படுத்துறாங்க. இதற்கெல்லாம் குரல் கொடுக்காமல் திரும்ப அவர்கள் வாய் மூடி மௌனிக்கிறார். ஆனா, அவரும் ஒரு வகையில மத அரசியலை செய்றாரா? அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி இருக்கு. இல்ல தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைய வந்து திமுக அரசு கிட்ட இப்ப நீங்க அந்த கேள்விய வந்து நான் திருமாவளவன்ட்ட கேட்கணும்னு வச்சுக்கங்களேன். தூய்மை பணியாளர்கள் இத்தன நாளா போராடுறாங்களே! இதுக்கு என்ன முடிவு? அவங்க பணி நிரந்தரம் படுத்த வேணாவா? அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, எல்லாமே ரைட்டு தாங்க. ஆனா அதுக்காகலாம் கூட்டணி வெளிய போக முடியாது. அப்ப நீங்க கூட்டணி வெளிய போக முடியுமான்னு கூட்டணி விட்டு வெளிய போக விரும்புறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஏன்னா வேங்க வயல்ல 3 வருஷம் இப்ப 2 நாளுக்கு முன்னாடி தான் 3 வருஷம் முடிஞ்சுச்சு. ஆமா. என்னங்க அப்படின்னு கேட்டா, அப்ப அதுக்காக கூட்டணி வெளிய போக முடியுமா? இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு என்ன கணக்குன்னா, தேர்தல், கூட்டணி இந்த கணக்கு மட்டும் தான் வச்சு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து இது மண்ணுக்கான அரசியலாகவோ, மக்களுக்கான அரசியலாகவோ இல்ல. மண்ணுக்காகவும், மக்களுக்காகவும் போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சிய வந்து மக்கள் வந்து அங்கீகரிக்க தொடங்கியிருக்காங்கன்னு நான் நம்புறேன். அது 26ல என்னவா இருக்குன்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். இதனால் திரும்ப அவர்களுக்கு என்ன பலன்? இப்ப தேர்தல் கூட்டணி ஒரு பக்கம் இல்ல இருந்தாலும், ஒரு பலனும் மக்கள் கிடையாது. நம்பிக்கை வேணும்ல. அதாவது அண்ணன் திருமாவர்களுக்கு இதனால் வந்து எதிர்வினை தான் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு பலனும் கிடையாது. இப்போ இவ்ளோ பேசுறார் இல்லையா? இப்ப திமுக என்ன 10 சீட்டு குடுத்துறவா போது? இல்ல. 6 சீட்டு, அதிகபட்சமா 8 சீட்டு. இதுக்கு மேலலாம் கிடையாது. குடுத்தாலும் வேண்டாம் அப்படின்றாரு. அத வச்சு நான் என்ன ஆட்சியா பிடிக்க போறேன்? அதாவது குடுக்க மாட்டாங்க. இது இப்படியும் சொல்லலாம். குடுக்க மாட்டாங்க. நீங்க எழுதி வச்சுங்க. விசிகாவுக்கு 6 இல்லன்னா 8 தான் குடுப்பாங்க. உண்மையாவே திமுக சமூக நீதி கட்சி அப்படி சொன்னா, குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு 20, 25 குடுக்கணும். ஏன்னு கேட்டா, பெருவாரியான மக்களுடைய ஓட்ட அவங்க தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆனா, அந்த கட்சிக்கு நீங்க வந்து 6, 8 தான் குடுக்குறீங்க. இப்ப என்னன்னா, உங்களுக்கு வேற எங்கேயும் போக முடியாத சூழல் வந்து இருக்கு. விஜய் கிட்ட வந்து போகணும்னு நெனச்சாலும் அவர் போக மாட்டாரு. ஏன்னு கேட்டா, விஜய் நிரூபிக்கப்பட முடியாதவர்ன்னு சொல்லுவாங்க. சீமான் கிட்ட வந்து நான் என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, குறைந்தபட்சம் ஆட்சி அதிகாரம் இருக்கு இல்லையா? ஆட்சி அதிகாரத்தில பங்கு கூட சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 4 எம்எல்ஏ, 2 எம்பி வந்து இருக்கிறாங்க. அது திமுகவோட இருக்கிறதுனால தான் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப அது இதையும் எப்படின்னு ஆகணும்னா கூட மக்கள் நம்பி ஓட்டு போடணும்ல. இல்ல இந்த முறை நீங்க பார்க்க தானே போறீங்க. இந்த முறை அண்ணன் திருமா அவர்களே சொன்னா கூட, பட்டியல் சமூக மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, எல்லா மக்களுக்குமே நாட் ஒன்லி பட்டியல் சமூக மக்கள். இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ, இஸ்லாமியர்கள் உட்பட, பட்டியல் சமூகம் உட்பட யாருமே வந்து திமுக ஒண்ணு ஓட்டு போட்டு போக மாட்டாங்க. எல்லா சிறைவாசியும் நான் விடுதலை பண்ணுவேன். இஸ்லாமிய சிறைவாசிய மட்டும் நான் விடுதலை பண்ண மாட்டேன்னு சொன்னா, அப்ப இது என்ன புத்தி? இதானே பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்றா? அதானே நீயுமே பண்ணிட்டு இருக்க. விஜய் போடுறதுல வந்து கிறிஸ்தவ கைக்குன்னு சொல்லி நீ எழுதுற. அப்ப நீ யாரு? நீயும் மதவாதி தான். அப்ப நீ மதவாத அரசியல் தான் நீ பண்ணிட்டு இருக்க. இப்ப கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையும் வந்து திமுக கூட்டணியில இருந்து இருக்கு. நாங்க வந்து மதம் மாறிய ஐ மீன் பட்டியல் சமூகத்திலிருந்து மதம் மாறிய கிறிஸ்தவர் பட்டியல் சமூகத்திற்கான சாதி சாதம் வாங்கி கொடுக்குன்னு சொன்னீங்க. இதுவரைக்கும் என்னாச்சு? ஒண்ணுமே ஆகல. அப்ப இந்த திமுகவினுடைய போலி வாக்குறுதிகளை குறிப்பாக தலித் மக்களும், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களும் இன்றைக்கு அது உண்மை தன்மையை அறிஞ்சிருக்காங்க. அதனால திருமான்னனே சொன்னாலும் திமுக கூட்டணிக்கு பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள் கிடையாது. இன்னொன்னு இப்ப இருக்கக்கூடிய திருமா அவர்களின் மனநிலை, நான் இந்த பட்டியல் சமூகத்தின் பிரதிநிதி தான் என்று குறிப்பிடவே அவர் வந்து அவர் அத தயங்குகிறாரா? சொல்லலையே. அசிங்கப்படுறாரா? இல்ல அப்படின்ற அவர் மாதிரி. ரொம்ப நாளாவே வந்து நான் பொதுத் தலைவர்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. நாங்க தலித் தலைவர் கிடையாதுன்னு சொல்றாங்க. உங்கள தலித் தலைவர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள்ன்ட்டு யாருமே சொல்லல. திமுக உங்கள அப்படித்தான் பாக்குது. நாங்க அப்படி சொல்லல. திமுக உங்களை இன்னும் சொல்லப்போனா, பறையர்களுக்கான தலைவரா பாக்குறாங்க. பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவரா கூட திமுக பாக்கல. நம்ம வந்து அவரை பொதுத் தலைவராக, ஒரு தமிழ் தேசியத்தின் நபராக தான் நம்ம அண்ணன் திருமாவ பாக்குறோம். ஆனா திமுக என்ன பாக்குதுன்னா, இவர் வந்து வடமாவட்டத்திற்கான தலைவர், பறையருக்கான தலைவர். ஏன்னு கேட்டா பொது தொகுதி குடுக்க மாட்றாங்களே. ஏன் விசிகாவுக்கு வந்து மதுரை, தேனிலாம் ஆளே இல்லையா? சீட்டு குடுக்க சொல்லுங்களேன் திமுகவ. குடுக்க சொல்ல மாட்டாங்க. அதிகபட்சமா இந்த 4 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னையில கூட சீட் கிடையாது அவங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனா சென்னையினுடைய இன்னொரு பேர் வந்து பறைச்சேரி. பறையர்கள் அதிகமா வாழ்ந்த ஒரு இடம் ஆமா. தான் பறைச்சேரியா சென்னை வந்து இருந்தது. ஆனா அங்க கூட வந்து விசிகாக்குலாம் வந்து சீட் வந்து குடுக்க மாட்டாங்க. அந்த பக்கம் எங்கனா திருவள்ளூர் மாவட்டத்திலயோ, இல்ல இந்த பக்கம் அரக்கோணம் தொகுதியிலோ இந்த இடங்களும் குடுப்பாங்களே தவிர, இவங்களை வந்து திமுக எப்படி பாக்குதுன்னா, ஒரு வட மாவட்டத்தில் 4 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு பழைய சமூகத்துக்கான ஒரு தலைவர்.
அப்படி நீ கொடுக்கணுன்னா கூட ஒரு 10 சீட்டாவது கொடுக்கணும் நியாயமா நீ. ஆனால் அது கூட கிடையாது. உனக்கு 6லேருந்து 8 தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவரை தலித் தலைவர் என்றும் பழையர் சமூகத்திற்கான தலைவர் என்றும் மற்றவர்கள் பார்ப்பது கிடையாது. திமுக அப்படிதான் பார்த்துட்டு இருக்கு. அப்பட்டமாக அது தெரியுது அப்படின்னு சொல்றீங்க. அவங்க அப்படிதானே பார்க்குறாங்க. கருணாநிதி அவர்கள் சொன்னார் இல்லையா, நீங்களாம் ஆமா, பொது ஆமா. தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் நிச்சயமா. அவங்க அப்படிதானே பார்ப்பாங்க. இன்னொன்னு திருமா அவர்கள் வேலை எடுத்தது அந்த அதாவது பிஜேபி நடத்துற அந்த முருகன் மாநாடு கூட நம்ம பார்த்திருக்கோம். அவங்க கூட அந்த கிரீடம்லாம் அணிந்து வேலை தூக்கல. திருமா அவர்கள் வந்து சனாதனத்தை ஒழிக்க அந்த மதத்தையே பயன்படுத்தி இல்ல ஒழிக்க இதெல்லாம் தவறான முன்னுதாரணங்க. இப்போ நான் வந்து அம்பேத்கரை வந்து முழுமையாக வாசிக்கக்கூடியவன், அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய நபர். நீ உண்மையான அம்பேத்கர்வாதி என்று சொன்னால், அம்பேத்கர் வந்து நீ வந்து இன்னும் சொல்லப்போனால் எல்லா சாதியினரும் கோயிலுக்கு போக வேண்டும், இவர்கள் கோயில் நுழைய வேண்டும். அம்பேத்கர் அதெல்லாம் அப்போ வேணாடா, அதெல்லாம் வேணாம், இந்த மதமே உனக்கு தேவை, வெளியேறிட்டார். ஆமா ஆமா அவர் முன்வைத்தது பௌத்தம் என்கின்ற ஒரு பண்பாட்டை, பௌத்தம் என்கிற ஒன்றை. இன்னும் சொல்லப்போனால் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த பிராமண கடப்பாரியை வைத்து நான் திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொன்னோன்னு கோவம் இவருக்கு தான் வருது ஃபஸ்ட்டு. மற்றவனும் கோவம் வரல, இவர் தான் கோவப்படுறார். நான் அது எப்படி பார்ப்பனி. அம்பேத்கர் வந்து பார்ப்பனிய சித்தாந்தத்துக்கு எதிராக முன்வைத்து பௌத்த சித்தாந்தம். ஆனால் நீங்கள் பௌத்தத்தை கையில் எடுத்துக்க, நீங்கள் திராவிடத்தை கையில் எடுத்துட்டீங்க. அம்பேத்கர் ஒரு நாளும் திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுக்கவே இல்லை. அதை வந்து ஒரு ஐடியாலஜியாகவே அவங்க ரெக்கக்னைஸ்லாம் பண்ணல. ரெண்டாவது, இவங்களுக்குள்ளே பல குழப்பம் இருக்குது. ஐடியாலஜியா இல்லை இனமா இல்லை மொழியா, ஒரு வாட்டவர் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையன்லேருந்து பார்த்துக்கிறேன். ஒரு காலத்தில் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் திராவிடர் இனக்குழுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தா திராவிடமும் சித்தாந்தம் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. நாளைக்கு பார்த்தா திராவிடம் ஒரு பெயர், அழகான சொல் அப்படின்னு சொல்லுவாங்க போல். அந்தளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம்னா, இங்கே வந்து அம்பேத்கர் அவர்களை வந்து அண்ணன் திருமாவளவன் முழுமையாக பின்பற்றார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சனாதனத்தை ஒழிப்பதற்கு வேலை எடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த சனாதனத்தை ஒழிப்பதற்கு நான் வேலை தூக்கி நின்று நானும் இந்துக்களில் ஒருவதான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு சொன்னால், அம்பேத்கர் இந்து மதத்திலிருந்து வெளியேறிய ஒரு நபர். இந்து மதமே இங்கே வந்து சாதியினுடைய கட்டமைப்பு என்று சொன்ன ஒரு நபர். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே போயிட்டு நீங்கள் வேலை எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு முன்னுதாரணம் தான். மறைந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த இந்து மதத்திற்கு இந்த கோயில் நுழைவு, அனைத்து சாதி அர்ச்சகர், இது எல்லாத்துக்குமே ஒரு எதிரான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கான்னு கேட்டால், நீ உண்மையான அம்பேத்கரிஸ்டா இல்லை உண்மையாகவே நீ வந்து பட்டியல் சமூக மக்கள் முன்னேறணும்னு நினச்சேன்னா, நீ கோயிலில் அர்ச்சகராகி பட்டியல் சமூக மக்கள் என்ன பண்ண போகிறான்? ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் கோயிலில் அர்ச்சகராகிறது முக்கியமா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஆகிறது முக்கியமா? ஐஏஎஸ் ஆஃபீஸாக தானே முக்கியம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த திராவிடர்கள்லாம் சேர்ந்து பட்டியல் சமூக மக்கள் நாங்கள் அர்ச்சகராக்கணும். பார்த்தீங்கன்னா டே, அது தேவையில்லாத வேலை. அது அம்பேத்கர் வேணான்னு சொல்லிட்டார். ரெண்டாவது, நீ என்ன அங்கே போயிட்டு அந்த அந்த கருவறைக்குள்ளே போய் உட்காந்து என்ன பண்ண போகிற? நீ கருவறையில் ஃபேன் கூட கிடையாது, நல்லா தெரியும் எனக்கு. நான் பல கோயிலில் பார்த்து ஒரு நபர் தான். ஒரு சின்ன ஒரு விளக்கு மட்டும் நெஞ்சிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு வந்து வெயில் தான் இருக்கும். வெயில் மீன்ஸ் அந்த உங்களுக்கு வேக்காடு தான் இருக்கும், காற்றோட்டமே இருக்காது. அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிற நீ? இதுக்காக நீ ஆசைப்படுற, இது அவங்களுடைய சமூக விடுதலை. ஆனால் திராவிடர்கள் இதை வந்து இவங்களுக்கு எதிராக இதை வந்து திணிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து கோயில் நுழைவு பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டோம். அப்போ இதையே தான் அண்ணன் திருமாவளவன் வந்து வழிமொழிகிறாரான்றது எனக்கு சந்தேகமாக தானே இருக்குது. நிச்சயமா. இன்னொன்று, இப்போ பல போராட்டங்கள், இப்போ நீங்கள் சொல்றீங்க திருமாவர்கள் தன்னை பொது தலைவராக காட்டிக்கொள்ள விரும்புகிறார் அப்படின்னும் போது, ஆசிரியர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள்னு தொடர்ந்து அரசு ஊழியர்கள் எல்லாருமே போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கூட திருமாவர்கள் களத்துக்கு போய் நிற்கல, குரல் கொடுக்கல. அப்போ ஒரு பொது தலைவர்னா அட்லீஸ்ட் அதையாவது பண்ணணும்ல. இல்லை, அவங்க அது போக மாட்டாங்க அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்கள் திமுகவுடைய கூட்டணி சார்ந்த யார் போயிருக்காங்க? இப்போ விசிகா மட்டும் நம்ம கேள்வி எழுப்புறோம்ல, யாருமே போகிறது கிடையாது. இப்போ இவங்க வந்து 4 சீட்டு 6 சீட்டு வாங்குறாங்க. இவங்களோட அதிகமான சீட்டு வாங்குறது காங்கிரஸ் களத்திலேயே இல்லையே. இப்போ நியாயமாக விஜய் சொன்னார் இல்லையா, களத்திலே எல்லாம் பேசுகிறாங்க சொல்லிட்டு. களத்திலே இல்லாத கட்சியெல்லாம் எதிரானா எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் ஐயா கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்த மாதிரி கட்சிகள் தான் சுத்தமாக களத்திலே இல்லாத ஒரு கட்சி. ஒருவேளை அவர் இப்போ சீமான சொல்லலைன்னு சொல்ல வரீங்களா? அதாவது சீமானவர்களே சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் அதை விட மிகப்பெரிய பொய் எதுவுமே கிடையாது. ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியும் போகாத போராட்டமும் கிடையாது, போகாத இடமும் கிடையாது. எல்லா இடத்தையும் அட்ரஸ் பண்ணக்கூடிய. இப்போ நேற்றோடு நான் திருத்தினீங்க, எங்கள் ஊரில் திருத்தணில் வந்து அந்த தமிழ்நாடுன்ற பேரை வந்து எழுதணுன்றதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டி போராட்டம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எந்த கட்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு? எல்லா கட்சியுமே அட்ரஸ் பண்ணக்கூடியது நாம் தமிழ் கட்சி. ஆனால் களத்திலே இல்லாத கட்சிகள்லாம் நான் சொன்னது மாதிரி காங்கிரஸ், கமலஹாசன் அவர்கள் கட்சி தான் அதெல்லாம் களத்திலே இல்லாத ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சி தான் சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இவங்களாம் போக மாட்டாங்க. அவங்க கமலஹாசன் சொல்கிறார், அண்மையில் திமுக வந்து ஒரு புனிதமான கட்சி, எந்த கட்சி மோசமான கட்சி என்று சொன்னாரோ அதே வாயால் ரொம்ப நாள்லாம் கூட ஆகலை. நம்ம ஒன்றும் வந்து ஒரு 20 வருஷம் வரலாறுலாம் சொல்லலை, அண்மையில் 2-3 வருஷம் தான் கேப் இருக்குது உங்களுக்கு. அதே வாயாலெலாம் சொல்லி புனிதமான கட்சி, இந்த கட்சி திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறாரு. அப்போ திருமாவளவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் மேடையிலே வந்து
தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை ஆமா, வந்து ஆமா. பயன்படுத்தினார். கேட்டதுக்கு வந்து அந்த வேலை இழிவான வேலை. அதில மாற்று கருத்தே கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க, இன்னும் குறிப்பாக வந்து அதில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அடுத்த சமூக மக்கள் தான் பணி செய்றாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தாலுமே அவங்க அந்த தொழில் தான் இருக்குன்னு சொல்லி திணிக்கிறத எல்லாருமே எதிர்க்கிறோம். ஆனா, அந்த வேலைய செஞ்சுட்டு இருந்தவங்கள நான் பணி நிரந்தரம் படுத்த மாட்டேன். நான் உங்களுக்கு உண்டான ஊதியத்த குடுக்க மாட்டேன்னு சொன்னா, அது தவறு. அப்ப நீங்க 2 விதமா பார்க்கணும். ஆனா இவரு என்ன சொல்ட்டாரு, பணி நிரந்தரம் கூடாது அப்படின்ற மாரி ஒரு கருத்த முன் வச்சாரு. அப்ப விளக்கமும் குடுத்தாரு. அதாவது இன்னைக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா, அவரே நேத்து ஒண்ணு சொல்றாரு, இன்னைக்கு வந்து விளக்கம் வந்து குடுக்குறாரு. இப்ப நான் பார்க்குறேன், இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள் சொல்லிட்டு சொன்னீங்களே சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இல்ல நான் சொன்னது வந்து கரெக்ட் தான். ஏன்னா அண்மை நாட்களாக நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. எந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வாழ்க சொல்லிட்டு சீமானும், திரு விஜயும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனா இவரு இந்த மாரி முன்மொழிகிறார். இன்னைக்கு திமுக வந்து இவர் மூலமாக அவங்க சொல்ல நினைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பெரிய ஒரு டவுட் வருது நமக்கு. நிச்சயமா. இன்னொன்னு ஆதவ் அர்ஜுனா, விசிகா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இவங்க எல்லாருமே ஒரே கிறிஸ்துமஸ் மேடையில வந்து பேசியிருந்தாங்க. கூட்டணிக்கு பலம் கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பேச்சாக தான் நம்ம அதை பார்க்க முடிஞ்சது. விசிகா ஒருவேளை தாவேகாவுடன் கூட்டணி போக வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் போகவே மாட்டாங்க. 100% போ மாட்டாங்க. 26ல அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 26ல திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அங்கே தான் இருப்பாங்க. யாரும் வெளியலாம் போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே 1 சீட் 2 சீட்னு குடுத்து திமுக வந்து ஆசை காட்டி வச்சிருக்கு. அந்த ஒரு சுகத்தையுமே குடுத்து வச்சிருக்கு. 1 சீட் 2 சீட்டுக்காக திமுக கூட ரொம்ப கெட்டியா இருப்பாங்க. அதெல்லாம் போகவே மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா கதை. காங்கிரஸ் கூட போகாது. வேணா அவங்களுக்கு சில பேருக்கு விருப்பம் இருக்கலாம். போணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்ப இருக்கக்கூடியதான் அப்படியே தொடரும். வேணா இந்த அதிமுக கூட்டணிக்கு வந்து தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் வேணா உள்ள போவாங்களே தவிர, மற்றபடி யாரும் போறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய எதிரிகளாக மிகப்பெரிய எதிரியாக நினைக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியா, டிவிகேவா அல்லது பாஜக கூட்டணி? இல்ல அரசியல் தேர்தல் களத்துல வந்து அவங்களுக்கு வந்து எதிரா இருக்கக்கூடியது இன்னைக்கு அதிமுக கூட்டணி தான் தேர்தல் களத்துல. ஆனா நீங்க வந்து ஒரு கருத்தியல் களத்தில் அவங்களுக்கு எதிரா இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான். நான் தான் சொன்னேன்ல, ஏற்கனவே இங்க 2 கருத்தியல் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. ஒண்ணு திராவிடம், மற்றொன்று தமிழ் தேசியம். இங்க வந்து இந்துத்துவன்றதுக்கெல்லாம் வேலைக்கு அங்கெல்லாம் இங்கெல்லாம் யாருமே கிடையாது. இவங்க வந்து சும்மா பூச்சாண்டி காட்டுவாங்க. திமுக கூட்டணி ஓட்டு போடல, பிஜேபி அரசு உள்ள வந்துரும். அதெல்லாம் உள்ள வந்துரும்னா ஆல்ரெடி உள்ள இருக்குது. 4 பேர் இருக்காங்களே அவங்கன்னா என்ன? அவங்க எந்த விசி உதயசூரியன் நின்னவங்களா? இல்ல பானையில் நின்னவங்களா? அவங்க ஆல்ரெடி தாமரை நின்னவங்க தானே. அப்போ இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்துத்துவ கருத்தியல் வலிமை தான் கிடையாது. ஆனா இந்துத்துவ கருத்தியல்ன்றது அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இங்க வந்து கருத்தியல் ரீதியா போர் என்பது அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும், திமுகவுக்கும் தான். தமிழ் தேசியத்திற்கும், திராவிடத்திற்கும் தான். இவங்க பயப்படுறது பண்பாட்டு ரீதியாக, கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சி வந்து பயப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு தேர்தல் ரீதியா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விஜயை பார்த்து கூட பயப்படுறாங்க தான். நம்ம அந்த உண்மைய மறுக்கிறதுக்கு ஒண்ணும் விஜயை பார்த்து பயப்படுறாங்க. டெஃபினட்டா என்னன்னா, உதயநிதிக்கு ஆப்போசிட்டா விஜய் இருக்கார் இல்லையா? நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனா உதயநிதி வெர்சஸ் விஜய்ன்னு போட்டீங்கன்னா, விஜய் அவர்களுடைய அந்த புகழ் வெளிச்சம் எங்கேயோ இருக்கு. அதுல உதயநிதி ஒரு ஓரமா கூட அவர் இல்ல. அப்ப விஜய் அவர்கள் பார்த்துமே வந்து உதயநிதிக்கு ஒரு பயம், இது திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குன்றது உண்மைதான். அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.